ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மஸ்கட்லேருந்து நம்மளுடைய இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு இது. ஒரு உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரரோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இது. அவர் ஒரு மீட்டிங்கில் கேட்குறாங்க, வாழ்க்கையில் டைமை நீங்கள் எப்படி சேவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு வேலையை ஒரு வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க்கை நீங்கள் 30 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 நாள் க்ளீன் பண்ண எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 நாள் க்ளீன் பண்ணுவீங்க. அதுவே 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டை நீங்கள் 3 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடுவீங்க. அதுபோல் தான் என்னுடைய ஒர்க் எல்லாமே. நான் எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஷார்ட்ஸாக தான் செய்வேன். இப்போ ஸ்கூல்லே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எக்ஸாம் அன்னைக்கு ஒரே நாள் ஒரே நைட்டில் நல்லா படித்து அடுத்த நாள் காலையில் நல்லா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருப்போம். மீதி எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா படிக்காமே இருப்போம். படிக்காமல் ஸ்கூல் மட்டும் தான் போய்கிட்டு இருப்போம். எக்ஸாம் அன்னைக்கு படிக்கிற படிப்பு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரே நாளில் படித்து பாஸ் ஆகியிருக்கோம் எத்தனையோ எக்ஸாமில். அதுபோல் தான் எலான் மஸ்க் சொல்கிறாரு, நம்ம செய்கிற வேலையை 3 மணி நேரம் நினச்சி செஞ்சோம்னா 3 மணி நேரத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை நீங்கள் 30 நாள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா 30 நாளும் செய்யலாம். ஆனால் 3 மணி நேரத்தை செய்கிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப சீக்கிரமாக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய டைம் ரொம்ப சேவ் ஆகும், லைஃப் ரொம்ப ஈஸியாக செட் ஆகும். இதுபோல் தான் எலான் மஸ்க் சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்ம டைமை எப்போதும் சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா ஒரு இது இருக்கலாம் வாழ்க்கையில். அக்கௌண்ட்டு நீங்கள் எலான் மஸ்க்லேருந்து எலான் மஸ்க்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு மோட்டிவேஷன் பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கள் மக்களுக்கு. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது எலான் மஸ்க் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளோ டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 10 இல்லை அவ்வளோ இல்லை, கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லலாம், அது ஒரு கணக்கே இல்லை. ஏன்னா அவ்வளோ மணி செலவு பண்ணுறீங்க, அவ்வளோ உங்களோட கம்பெனியில் அந்த ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக ஏகப்பட்ட ராக்கெட் போயிருக்கு. ஆனால் எல்லாம் மேக்ஸிமம் டைம்ஸ் அது ஃபெயிலியர் தான் இருக்குது. அது வெடிச்சிருக்கு, இல்லை ஸ்டார்டிங்கில் போயிருக்கு, நிறைய ப்ராப்ளம். ஸோ அது போனதே இல்லை அந்த வரைக்கும் கிட்ட வரைக்குமே மேக்ஸிமம் ஃபெயிலியர் தான். ஸோ இவ்வளோ பண விரையாகி இவ்வளோ நஷ்டமாகி ராக்கெட்லாம் வெடிச்சிருக்கு. அப்பையும் ஏன் உங்களுக்கு இந்த மறுபடியும் ட்ரை பண்ணுறீங்க? உங்களோட அந்த என்னதான் மோட்டிவேஷன்? ஓகே, ஸோ இவ்வளோ வாட்டி நம்ம ட்ரை பண்ணியும் அவர் பண்ணிகிட்டே இருக்கு, அதே முயற்சி பண்ணுறேன். அது ஏன்னு ஒரு கொஷின் கேட்டார். அது உங்களுக்கு தெரியுமா என்னென்னு? ஒரே பதில் தான் சொன்னார், சிம்பிளாக சொல்லிட்டார். அது என்னென்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சால் அது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெவர் கிவ் அப், சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டார். ஸோ ஐம் ட்ரை மேக்ஸிமம் டைம்ஸ் பட் ஐம் நெவர் கிவ் அப். ஸோ எப்போவுமே நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். அது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, பட் நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அது முடிவு அது நான் அந்த இதில் என்னோட ரிசல்ட்டில் தெரியும். என் ரிசல்ட் அது சக்ஸஸாக இருந்தால் ஐம் குட், அவ்வளோதான். ஐம் டூயிங் குட், சிம்பிளாக முடிச்சிட்டாப்பில். ஸோ அந்த வார்த்தை நெவர் கிவ் அப். ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பாங்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம சாதாரண சக மனுஷன் கூட கற்றுக்கலாம். இனிமேல் ஜாம்பாங்க சொல்கிற விஷயத்தையுமே கீவேர்ட்ஸ் எடுத்து நம்மளோட லைஃப்பை முன்னேறலாம் ஒன்று. ஸோ நெவர் கிவ் அப், எப்போவுமே நெவர் கிவ் அப்பில் இருப்போம். எதுக்குமே பின்வாங்கக்கூடாது, முயற்சி முன்னோக்கி போயிட்டே இருப்போம், நோ பேக்வேர்டு. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.